கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு சோதரம் உண்டாவதாக. தேவன் இந்த கால வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் அபிஷேகோட மூலம் தேவனுடைய வார்த்தையை தினமும் கவனிங்க. சோதரம் வயிற்று 3 வேலை கவனிக்கிறீங்க இல்லையா? காலையில மணி, மதியம், சாயந்தரம். அது போல இதுதான் உங்களுக்கு ஆகாரம், இதுதான் ஜீவ ஊற்று. ஆண்டோடைய வசனத்தை கேளுங்க. உங்களுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன சாப்பாடு விரும்புகிறீங்களோ அதை கர்த்தர் கொடுப்பார். முதல்ல இந்த வார்த்தையை கவனிங்க, இதுதான் உங்களுக்கு ஆகாரம். பிறகு மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு தருவார். நம்ம வேத வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். தேவன்களோட கூட பேசுவாராக. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால என்னிடத்துல என்ன பண்றாங்களாம்? தங்களிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுற பயம் இல்ல, மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறார்கள். இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் கிடையாது, ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் கடவுளை குறிச்சு என்ன இல்ல, பயம் இல்லை. நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பலன் இருக்குது, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில முட்டாளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை என்ன பண்ணாரு? படைச்சாரு. என்னையும் படைச்சாரு, நல்ல உணவு உடைய கொடுக்குறாரு, எல்லா வசதியும் உனக்கு கொடுக்குறாரு. அதனால நீ என்ன பண்ணுவ? நீ அப்படிதான் சொல்லுவ. ஆனா நீ சொல்ற, நீ இன்னைக்கு மனம் திரும்பு. கண்டிப்பா இயேசுதான் என்னையும் படைச்சாரு. அதனால அவர் என்ன பண்ற? கனம் பண்றது இல்ல, சில நேரத்துல பண்ற. உனக்கு தேவைக்காக ஒரு சரீர பலவீனமா, உனக்கு ஒரு திருமணமா, உனக்கு வேலை வாய்ப்பா, இதுக்கு மட்டும் என்ன பண்ற? ஆண்டவரை தேடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறீங்க? தூரமா போயிடுறீங்க. பாருங்க, சாமுவேல் என்ன பிள்ளையாண்டா அண்ணாளுக்கு பிறந்தாங்க. அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் அவரோட கூட சாமுவேலோட கூட பேசினாரு. ஆனா அந்த இடத்துல ஏலி இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவருதான் ஏலி தாத்தா இருந்தாரு. அவங்களுடைய பிள்ளைகள் எப்படி தெரியுமா இருந்தாங்க? வேலியாளின் பிள்ளைகளா இருந்தாங்க. ஆண்டு சமூகத்துலதான் இருந்தாங்க. ஆனா சோத்திரம் அங்க தவறான பெண்களோட தவறான வழிகளை நடந்துக்கிட்டு இப்படி நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி நீ செஞ்சுன்னு இருக்கிறியா? சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பு. ஆண்டு உன்னை விட்டு என்ன பண்ணிடு, உனக்கிட்டதான் பேசுறாரு. சோதரம் அவங்க பாருங்க, அவங்க வாயினால என்ன பண்றாங்க? உதட்டுகளை என்ன கனம் பண்ணுகிறாங்க. ஆனா அவங்களுடைய இறுதி எங்க இருக்குது? தூரமா இருக்குது, பாவத்துல இருக்குது. ஆண்டவரை துதிக்கிற துதி இல்ல, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்ல. நீ மனுஷனுக்கு பயப்படுனா கண்ணின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஏழி பிள்ளைங்க தான் அதுக்கு அடுத்தது அந்த ஊழியத்தை செய்யணும். ஆனா அதுக்கு செய்யல. ஆண்டவர் தூக்கி கடாய்ச்சிட்டாரு. அதுங்க பண்ற அக்கிரமத்தை பார்த்து தூக்கி கடாய்ச்சிட்டு அடுத்தவங்களை யாரு சாமுவேல் என்ன பண்றாரு? அந்த இடத்துல ராஜாவாக தீர்க்கதரிசியாக வைக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பாக்குறாரு. உன்னை அதிகாரியா உயர்த்தணும்னா ஆண்டவருக்கு பயப்படுற பயத்துல இரு, மனுஷனை பார்க்காத. ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்திலயோ சரி, எங்கேயோ சரி, 2 பேர் 3 பேரு என் நாமத்தினால கூடினா அங்க வாசம் பண்றேன்னு கர்த்தர் சொல்றாரு. அங்க நீ பண்ற ஜபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? பதில் தராரு. நீ அங்க இருந்தாலும் நீ கூப்பிட்டீன்னா ஆண்டவர் உனக்கு பதில தருவாருங்க. ஏசப்பா அப்படின்னு நீ கூப்பிட்டு பாரு, கண்டிப்பா செய்வாரு. அவர் கூப்பிட்டுதான் பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு. பரலோகத்துக்கு போகிற வழி அவர் காட்டுவாரு. மத்தது எல்லாம் எங்க போவோம்? நரகத்துக்கு போகிற எரியிற அக்னியில போவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எங்க போக சொல்லுவாரு? பரலோகத்துக்கு. நீ செத்தாலும் மறுபடியும் ஒரு வாழ்க்கை உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், ஒரு நித்தியமான நரகம் உண்டு. தயவு செய்து ஆண்டவர்களோட கூட பேசினா மனம் திரும்புங்க. சரிதானா? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும். 10 பேர் வந்தாங்க குஷ்டரோகிங்க. ஒருத்தர் நடி சொன்னாங்க, 9 பேர் காணாம போயிட்டாங்க. அவங்களை குறிச்சு பேசல, ஒருத்தர் தான் பேசுது. இன்னைக்கு நீ உன்னோட கூட பேசுறானா மனம் திரும்பு. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, அப்பா, அதை கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, தங்க வாயினால ஆண்டவரே உண்மை துதிக்கிறாங்க, ஆனா இருதயமோ தூரமா இருக்குது. ஏசப்பா, உமக்கு ஒப்பு கொடுக்க பிசாசுக்கு இடம் கொடுக்காத முடியாது. எதிர்த்து நிக்கிற பலனை பிள்ளைகளுக்கு தருவீராக. இதை கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரை வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே,
அப்பொழுது ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தை நான் கெஞ்சி செபிக்கிற அழிக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா, எங்க பிள்ளைகளை, தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகளை, இந்தியாவில் உள்ள பிள்ளைகளை, உலக நாடுகளில் உள்ள பிள்ளைகளை அழிக்காதபடிக்கு உங்களுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொள்ளுங்க. இதை கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்ட ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்று மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.